₹1 कम 1 लीटर 1 liter 1 rupee. ₹1 कम ₹1 कम. Welcome to Maharashtra. Welcome to Maharashtra. Yes, thank you. Hi viewers, welcome to the life of AJ. நம்ம நைட்டு வந்துட்டு தும்மக்கூரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். சோலாப்பூர் போகிறதான் பிளான். கொஞ்சம் மழை, ரோடு வந்துட்டு சரியில்லாத காரணத்தால் இங்கே ஒரு 450 கிலோமீட்டர்லேயே சொல்லி ஒரு ரூம் எடுத்து தங்கியாச்சு இங்கே தும்மக்கூர்னு ஒரு ஏரியாவில். இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம இகத்பூரி அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு போக போகிறோம். அப்போ இங்கேருந்து ஒரு 964 கிலோமீட்டர். ஆனால் அங்கே போக முடியுமா, இந்த ரோடு எப்படி இருக்கும், கண்டிஷன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம், அங்கே போவோமா. ஓகே ஓகே காலையிலேயே பாரத் சரியான டைம். வேலை வீட்டுக்கே போக மாட்டாங்க போல். இங்கே பாருங்க, கூட்டம் இருக்கு, ஃபோன் இருக்கு, பாக்ஸு, பேகு எல்லாம் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல. இந்த கூகுள் மேப்பை நம்பினா நம்மளை கொண்டு போய் கொள்ளையில் தான் விடுன்றது நேற்று நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மழை, சரி மழை, காட்டுன்னு காட்டுது. எங்கே போகிறது என்ன, இருட்டில் வெளிச்சமும் பெருசாக இல்லை. நம்ம தமிழ்நாடு வரையும் தான் ரோடு நல்லாயிருக்கு. தமிழ்நாடை தாண்டிட்டோன்னா ரோடு கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப மோசம். ஆந்திரா சைடெலாம், அந்த ஆந்திரா கர்நாடகா சைடு போகணுன்னா ரோட்டை பார்த்தா பெரிய பெரிய குழியாக இருக்குது. இருட்டில் ஒன்றுமே தெரியல. ஒரு பக்கம் மழை. நான் டார்கெட் பண்ணது நேற்று ஒரு 700 கிலோமீட்டர் போகணுன்னு நினச்சது. அது அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு. அதுவும் நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது. என்னதுன்னா, மேப்பு கொண்டு போய் நம்மளை ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் மாட்டி விட்டுருச்சு. அங்கே போனால் டவர் இல்லை, லைட் இல்லை, ரோடு வந்துட்டு குண்டு மூலியமாக இருக்குது, மனசு நடமாட்டமே இல்லை, வண்டியே காணோம். நான் மட்டும் போகிறேன் ரொம்ப தூரம். இது என்ன இங்கே தான் போதா, நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லையா, டவர் இல்லாதனால நமக்கு மேப்பு எங்கேயோ கூப்பிட்டு போகுது. இப்போ தான் ஒரு மலை ஏறணும்னு பார்த்தா அப்போ தான் லாரியில் நிறையா வருது. எனக்கு பயத்துலேயே தான் போயிட்டு இருந்தேன் நேற்றுலாம். அதுக்கப்புறம் தான் சரி, தும்மக்கூருக்கும் இதுக்கும் வந்துட்டு ஒரு 150 கிலோமீட்டர் இதாக இருந்தது. அந்த டைமில் தான் ரூம் புக் பண்ணி நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் போயிடுவோம். இதுக்கு மேலே வந்துட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம், ஏன்னா மழை வேறு நல்லா போயிடுன்றனால ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. பரவாயில்ல, இந்த ரோடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்படி தான் வரும்போது நினச்சேன் ஒரு இடத்துல நல்லா இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 270 கிலோமீட்டர் கிட்ட சிங்கிள் ரோடு தான், குண்டும் ஒளியுமாக. இது வந்துட்டு தும்மக்கூரு டு பூனே ஹைவே ரோடு நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்போம். அதே சிங்கிள் ரோடு அப்படியே தான் போகுது. வியூ தான் செம்மையாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா அக்ரி நிறையா பண்ணுறாங்க. தென்னந்தோப்பாக இருக்குது இந்த சர்க்கிளில், நிறையா தென்னந்தோப்பு. இங்கே என்ன ஊருன்னெலாம் தெரில. தும்மக்கூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்போம். நம்ம வியூலாம் பாருங்கள், மேகம். துபாயிலேருந்து நானும் ஊருக்கு வரும்போது நினச்சேன், ஐயோ மே மாதம் போகிறோமே, வெயில், இங்கேயும் வெயில் அங்கேயும் வெயிலாக, என்ன பண்ணுறது, எங்கேயும் வெளியே போக முடியாது, ட்ராவல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட போகிறேன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக வெயில் இங்கே மே மாதம் மாதிரியே தெரில. கிளைமேட் பாருங்களேன், கிளைமேட்டே வந்துட்டு சூப்பராக இருக்குது. நான் எப்பயுமே ஜூன் ஜூலையில் தான் நான்
வெக்கேஷன் வருவேன். அந்த டைமில் வந்தோன்னா நமக்கு எங்கே வெளியே போகிறனாலுமே கிளைமேட் சூப்பராக இருக்கும். மான்சூன் டைமில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கே போனாலுமே எல்லா பிளேஸும் அவ்வளோ அருமையாக இருக்கும். மே மந்தில் வந்துட்டு கூலிங் இருக்காது. இப்போ மே மாதம் வந்தேன், என்னமோ தெரில, மழை பொழக்குது, கிளைமேட்லாம் வெயிலே இல்லை. நேற்றும் சரி இன்றைக்கும் சரி வெயிலே இல்லாமல் செம்மையாக போயிட்டுருக்கு. மழையும் கொஞ்சம் பெய்யிட்டோம், பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கம்மியாக பெய்ஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் போட்டு பொழக்குதா, நம்ம ஜாக்கெட்டு, க்ளவுஸு, ஷூ எல்லாம் நனைஞ்சிருது, வெயிட்டாகிடுது. ட்ரைவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ரோடெலாம் வந்துட்டு ஏதாவது பள்ளம் இருந்ததுன்னா தண்ணி போய் மூடிடுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ஹோஸ்பேட் 324, மும்பை 780 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் துபாயில் உள்ளது மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. சென்னையில் இருக்குது, அங்கே போயிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தான் பட்டர்ஃப்ளை பிரிட்ஜு துபாய், இந்தியாவில் நான் வரேன். இது வரையும் ரோடு நல்லா இருந்தது, இப்போ வேறு எங்கேயோ டைவர்ஷன் மாற்றி விடுது. அங்கே மேலே பிரிட்ஜு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு NE07ன்ற ஒரு ரோடு. ஃபுல்லாக வந்துட்டு 4-வே ரோடு, துபாயில் உள்ள மாதிரி பெரிய ரோடு. அங்கே வந்து பைக் அலோடு இல்லை. மேகம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. இந்த ஏரியாவில் நிறையா விண்மில்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த இடத்த பார்க்கும்போது இந்த சிங்கம் படத்தில் வரும்ல, திருநெல்வேலியிலேருந்து நடந்து வருவாங்களே, அந்த இடம் மாதிரியே இருக்குல்ல. கொஞ்சம் பாடி தள்ள ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வந்துருப்போம் நினைக்கிறேன். டிவியில் போட்டு பாருங்கள், பார்க்குறவங்களாம் அந்த நேச்சர் வந்து ஃபீல் பண்ண முடியும் உங்களால். ஃபோனில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரில, டிவியில் போட்டிங்கன்னா பெருசாக நல்லாயிருக்கும். டிவியில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துட்டார் மாப்பிள்ள வந்துட்டார். என்னடா ஒரு மணி நேரமாக மழையே காணோன்னு பார்த்தேன். வந்துட்டாங்க. நீ எவ்வளோ தூரம் அடிக்க போகுதுன்னு தெரியல மழை. சரி பார்ப்போம். தளபதி கர்நாடகா என்னத்துக்கு டிராஃபிக் நிற்குதுன்னு தெரில, எவ்வளோ தூரம் டிராஃபிக்குன்னு தெரில, பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு பூந்து போயிடலாம். ரீபோக் மாமா நல்லா சொட்டர் போட்டு எங்கே போகிறாரு தெரில. வேலைக்கு போகிறாங்களா, லஞ்ச் பேக்லாம் தொங்க விட்டு போகிறாங்க. போ மாமே, லெஃப்டில் ஓட்டு. ஐயப்பா, விழுந்தோன்னா முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி தான் அப்படியே எந்திரிப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது, சாக்லேட் மாதிரி. இருங்க பாய். எதுக்கு நிற்குதுன்னே தெரியலையே. என்ன டிராஃபிக்கு, என்ன அது இது? ஹோஸ்பேட் MSPL ஃபேக்ட்ரி அப்படின்னா என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே போயிடலாமா? கீழே போனால் எங்கே போகும் தெரில. சரி மேலே போவோம். கீழே தான் நிற்கிதாட்டுக்க, மேலே போவோம். ஐயோ, கீழே டிராஃபிக் இல்லை, ஆனால் தெரியலை. ஹாய், டாட்டா காட்டுறாங்களா? பார்த்தீங்களா தலைவர்? இது ஸ்லோ மோஷனில் காட்டுற மாதிரிங்க. நான் எடிட்டிங்கில்
தலையில் வந்து இந்த இந்த பாக்கு இங்கே தெரியுது பாருங்கள், இலைச்சி மலைச்சாரல் மாதிரி. ஒரு வேளை நில்றானா எச்சு துப்ப போகிறேன்றது கை காட்டினாரான்னு தெரில. அதாவது நான் காரில் போகும்போது பைக்கில் போகிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, பரதேசி எங்கே போகுது பாரு, எதுக்கு இப்படி அவசர அவசரமாக போய் எங்கத்தை போய் என்னத்தை சாதிக்க போகுதுன்னு தெரில, குறுக்க முறுக்கையும் போயிட்டு பூந்துட்டு போகுதுன்னு. இப்போ எல்லாமே நம்மளை திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வெயிட் பண்ணி போனால் என்ன அப்படின்னு. எவ்வளோ நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சுங்க இங்கேயே. எதுக்கு டிராஃபிக்னே தெரில. 3/4 மணி நேரமாக நிற்கிறதா கட்சி மீட்டிங்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாமா இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் ஃபோட்டோ தான் ஒட்டியிருக்கு எல்லா பஸ்லேயும். கட்சிக்கு போகிறவங்க தனியாக ஒரு சைடு எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்கிறவங்க பொதுமக்கள் பாதிப்பாகுது. ஏதோ காங்கிரஸ் மீட்டிங், அதுக்கு காங்கிரஸ் கொடி தான் பறக்குது. இப்போ இந்த மாமு தான் எனக்கு யாரும் தெரில. கர்நாடகாவில் ஏதோ பெரிய மாமுன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வழியாக முடிஞ்சுப்பா. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகிடுச்சி. ஒரு 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணேன். காரில் வரவங்களாம் பாவம். இப்போ இந்த சைடு 1.25 மணி நேரம் இருந்துதா, இந்த சைடு திருப்பியும் இந்த டனல்லாம் தாண்டி அந்த பக்கம் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் நிற்கிதுன்னு தெரியல, பார்ப்போம். நான் இங்கே தான் வைக்கிறாங்க மாநாடு. இங்கே பாருங்க, இது வரையும் நிற்கிது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் பாஸ் பண்ணிட்டோம். இன்னும் டிராஃபிக் அப்படியே தான் நிற்கிது. क्या ऑफर है? ऑफर 1 लीटर 1 रुपये. हाँ 1 रुपये कम 1 लीटर की. 1 लीटर 1 रुपये. 1 रुपये कम 1 लीटर की. हाँ अब 10 लीटर कितना? 10 लीटर कितना? 10 लीटर. हाँ ಇದರೊಳಗೆ ಆಲ್ರೆಡಿ ಇನ್ಕ್ಲೂಡ್ ಕಟ್ಟಾಗೆ ಬಂದಿರೋದು. 102 ರೂಪಾಯಿ ಐತಲ್ರಿ ಇದು. हाँ हिंदी है कನ್ನಡ? तमिल तमिल. हिंदी में बात करेंगे. हाँ हिंदी थोड़ा मालूम. थोड़ा मालूम. दूसरे बैंक में 100 रुपीज़ 3 रुपीज़. हाँ 103. हाँ दूसरे बैंक हाँ 1 रुपये कम. हाँ 1 रुपये कम. 102. नहीं देखा 1 लीटर 1 लीटर 1 रुपये में. மலையே மலையே தூவும் மலையே இது காதல் தானா அடிக்குது பாருங்க மழை. உங்களை வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில. பொட்டுன்னு ஹெல்மெட் சவுண்ட்லாம் அந்த இதில் கேட்குதானும் தெரில. ஹெல்மெட்டில் விழுவுது அடி புட்டப்புன்னு. அதான் இப்போ என்ன பிரச்சனைனா, மழை பேஞ்சா நம்ம நிப்பாட்டு பொறுமையாக போகலான்னா இங்கே மழையை விட மாட்டேது. அதான பிரச்சனை. எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறது டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. சரி போகலாம் அப்படின்னா இங்கே குண்டும் குழியுமாக இருக்குது. இப்போ எங்கே பள்ளம் இருக்குது என்னன்றது தெரியல. நம்ம வேகமாக போய் எங்கேயும் இறக்கணுன்னா ஸ்கிட் ஆயிரும். அங்கே பாருங்கள், சரி மழை காட்டுன்னு காட்டுது. உண்மையாக ஒன்றுமே தெரில. அந்த ஒரு கார் இருக்கிறதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே தெரில, அந்த மாதிரி மழை அடிக்குது. அதான் சொல்கிறேன், மே மாதமா இல்லை டிசம்பர் ஜான்வரியா என்னன்னே தெரில, அந்த மாதிரி இருக்குது இங்கே கிளைமேட் ஊரில். நான் எங்கே தமிழ்நாட்டில் மழை, இங்கே கர்நாடகாவில் மட்டும் மழை இல்லை, தமிழ்நாட்டிலையும் சரி. மும்பையில் எப்படி இருக்குன்றது தெரில. மின்னல் பாருங்கள், மின்னல் நான் திரும்பி வந்துட்டு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் மின்னல். ஃபோனும் எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா ஏற்கனவே நனைஞ்சி நேற்று நைட்டு என்னன்னா நான் பேசுகிறது கேட்க மாட்டேது அவங்களுக்கு. அவங்க பேசுகிறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருந்தது. தண்ணியில் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு ஃபோனு. அதனால் ஃபோன் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ஸ்ட்ரைட்டு தான் அப்படின்றனால அப்படியே போவோம். இன்னும் வந்து ஒரு 8 மணி நேரம் இருக்குது. மணி வந்து இப்போ 5:15. Welcome to Maharashtra. Welcome to Maharashtra. Yes, thank you.